நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் உச்சத்தில இருக்கு. இப்ப இந்த கல்ஃப் வார் ஓட த்ரெட் வர்ற நேரத்தில நமக்கு ஒரு சின்ன அஜிடேஷன் வந்தது. அதனால நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன முதலீட்டாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஃபேட் ட்ரெண்டா இல்லாட்டி இது வந்து கிராஷ் ஆக போகுதா? அதுக்கான இனிஷியேஷனா? அப்படிங்கிற நமக்கான ஒரு குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்ப நம்ம ஜோதிட ரீதியா என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு அலசுவோம். ஆரம்பத்திலே நான் டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறேன். நான் ஜோதிட ரீதியா ஃபேக்ட் இன்ஃபர்மேஷனையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பேசுறோம். ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த உறுதியும் நம்மளால சொல்ல முடியாது. என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். இந்த வீடியோ வந்து நமக்கு முக்கியமா வந்து ஒரு உஷாராயிக்கிறதுக்கான ஒரு இதுதான் விழிப்புணர்வு இல்லாட்டி ஒரு உதவி செய்யக்கூடிய வீடியோவ தான் நம்ம இத பார்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, என்னன்னாக்க ராகு தான் நம்ம வந்து முக்கியமா எடுக்க வேண்டிய ஒரு கிரகம். பெரிய லெவல்ல இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது புரிதல் நமக்கு. ஆல்ரெடி நான் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ராகு கேது பயிற்சியும் அமெரிக்க பொருளாதாரம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். தேவைப்பட்டவங்க அதில பார்க்கலாம். அதில நம்ம வந்து ஒரு 3, 4 டிரான்சிட் கிட்டத்தட்ட 1930, 40க்கு பிறகு அதான் 1950க்கு பிறகோ, 60க்கு பிறகோ 2023 வரைக்கும் டேட்டாவ எடுத்து, அதில எப்பலாம் இந்த டிரான்சிட் வரும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அ டேட்டா வந்து அதில ஃபேக்ட் குடுத்துருக்கு. அது தேவைப்படுறவங்க அத பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து அதோட இதில வந்து சுருக்கமா நம்ம வந்து ராகு எங்கெங்கெல்லாம் வரும்போது வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த இடத்துலலாம் வரும்போது வீழ்ச்சிக்கான இல்லாட்டி வளர்ச்சிக்கான முன்னேற்பாடு ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப ராகு வந்து எங்க வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, சனியோட வீட்ல இருக்கும்போது, அதாவது மகரம், கும்பம் வந்து சனியோட வீடு. சூரியன், சந்திரன் வந்து வீட்டுக்கு வரும்போது, சிம்மம் அண்டு கடகத்துக்கு வரும்போது வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ரொம்ப ரேரா தான் சூரியன் வீட்ல வரும்போது ராகு வந்து ரொம்ப ரேரா தான் ஒரு சின்ன ஒரு மார்ஜினல் ஹைக் குடுத்துருக்கும். பட் அது வந்து ஒரு கரெக்ஷன் மாரி தானே தவிர்த்து, அது வந்து வளர்ச்சி கிடையாது. அது வந்து கடகத்துல சந்திரனுடைய வீட்ல வரும்போது நல்லா வளர்ச்சி நல்லா அடிச்சு குத்தி விட்டுருவாய்ங்க. இப்ப எந்த மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்னு சொன்னாக்க, எப்ப சனியோட வீட்டான மகர கும்பத்துக்கு ராகு வரும்போது, இந்த தொழில் ரீதி, வர்த்தக ரீதியான ஒரு ஸ்டாக்னேஷன், ஒரு தேக்க நிலை உருவாகும். இல்லாட்டி மந்த நிலை உருவாகும். அதுக்கான வாய்ப்புகள் இந்த டயத்துல நெறைய இருக்கும். அத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோடைய வீழ்ச்சிக்கான காரணமா அதுல நம்ம வந்து குறிகாட்டும். அதே சமயத்துல கடகத்துல ராகு வரும்போது, ஒரு உலக சூழல். ஏன்னா மாஸா எல்லாருமே அஃபெக்ட் ஆகணும். எய்தர் போராவோ, இல்லாட்டி இயற்கை சீற்றமாவோ, இப்ப இந்த சைனா விட்டாங்கல்ல இது சைனா விட்டான்னு சொல்லுறேனே. இந்த கொரோனா தொற்று வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாரியான இயற்கை சூழலோ, இத மாரியான சூழல் வர்றது வந்து பார்த்தோம்னாக்க, சிம்மம் அண்டு கடகத்துக்கு வரும்போது, கண்டிப்பா அதுலயும் மெஜாரிட்டி சான்ஸஸ் வந்து கடகத்துக்கு வரும்போது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப வந்து ராகு வந்து எங்க இருக்குன்னா, மீனத்துல இருக்கு. மீனத்துல வரும்போது ஒரு கிராஷுக்கான ஆயத்தப் பணிகள வந்து மீனத்துக்கு வரும்போது செஞ்சிரும். அதே மாரி கன்னிக்கு வரும்போதும் கிராஷுக்கான ஆயத்த பணிகள செய்ய ஆரம்பிக்கும். சூழல உருவாக்க ஆரம்பிச்சுரும். நம்ம எந்த சூழல் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான முடியாது. பட் ஒவ்வொரு சூழலா அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கன்க்ளூட் ஆகும் அதுக்கப்புறமா. தனுசு அண்டு மிதுனத்துக்கு வரும்போது, அந்த வீழ்ச்சியிலிருந்து ரெக்கவரி ஆகி ஒரு குரோத் ஆஸ்பெக்ட்ல போகும். பாசிட்டிவான டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கும். ஆனா ட்ரெண்ட் செட் ஆயிருக்காது. ட்ரெண்ட் செட் ஆகுறதுங்கிறது விருச்சிகத்திலயும், துலாத்துக்கும் வரும்போதும், ரிஷபத்திலேருந்து மேஷத்துக்கும் ராகு வரும்போதும் செட் ஆகும். அதுல ரிஷபத்திலேருந்து மேஷத்துக்கு வரும்போது ஒரு கரெக்ஷன் வந்துட்டு வரும். அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல ஒரு புரிதல். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிக்னிஃபிகன்ட்டான கரெக்ஷன். ஒரு முக்கியமா பேசக்கூடிய, ஒரு பயமுறுத்தக்கூடிய அளவுக்கான கரெக்ஷன் வந்து ரிஷபத்துக்கு வரும்போது வந்துட்டு போகும். இது நம்மளுடைய புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்ப வந்து ராகு வந்து மீனத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு சூழல் வந்து பார்த்தோம்னாக்க, சனி, ராகு கன்ஜங்க்ட் ஆகும்போது, ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமற்ற சூழல். அப்படின்னா சாதகம் இல்லாத சூழல். ராகு, குரு கன்ஜங்க்ட் ஆகும்போது சாதகமான சூழல். பட் ராகு, குரு 6, 8, 12ல வந்து கன்ஜங்க்ட் ஆகக்கூடாது. ஆஸ்பியஸஸ் பிளேஸ்லயும், கேந்திரத்திலயும் தான் கன்ஜங்க்ட் ஆகணும் அப்படிங்கிறது புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ண போகுது, ராகுவும், சனியும் சேர்ந்து கன்ஜங்க்ட் ஆக போறாங்க. குரு வீட்ல 12ஆம் இடத்துல. இந்த 12ஆம் இடம்ங்கிறது காலச்சக்கர ராசிக்காகத்தான் நம்ம சொல்றோம். இந்த காலச்சக்கர ராசி அப்படிங்கிறது மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கிளாக் வைஸா சுத்தி வரும். ஆனா யூரோப்பியன் வந்து அப்படி பண்ண மாட்டாய்ங்க. அப்படியே ரிவர்ஸ்ல வருவாய்ங்க. இங்க இங்க இருந்து தான் அவங்களுக்கான டேட் ஆரம்பிக்கும். கேனோட டேட் எல்லாமே அந்த டிசம்பர் மாசத்து 25ஆம் தேதி, 24ஆம் தேதி, 17ஆம் தேதி, டிசம்பர் 17 மார்கழி பொறக்கிற காலகட்டங்கள்ல இருந்து தான் அவிங்க ஆரம்பிப்பாய்ங்க. நம்ம வந்து சித்திரையில இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்ப வந்து நமக்கு வந்து ராகு அண்டு சனி வந்து கன்ஜங்க்ட் ஆகப்போகுது. எப்ப கன்ஜங்க்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த கன்ஜங்ஷன்ங்கிறது எக்ஸாக்ட்டா சேர்றதுன்னு மாத்திரம் இல்ல. 10 டிகிரில இருந்தே அது எஃபெக்ட் ஆரம்பிச்சுரும். இப்ப சனி வந்து 1வது டிகிரில இருக்கு, ராகு 10வது டிகிரில இருக்குன்னா எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். முன்னாடி 10, பின்னாடி 10 ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட்ல 10 டிகிரி.
அது எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். இது வந்து பார்த்தோம்னாக்கா, அந்த பிப்ரவரி எண்டுலேருந்து அந்த 10 டிகிரிக்குள்ள வந்து ராகு, சனி கன்ஜங்ஷனுடைய 10 டிகிரிக்குள்ள விழுக ஆரம்பிச்சுருது. இப்ப சனியோட பெயர்ச்சி வந்து மார்ச் மாசம் 29ஆம் தேதி. மார்ச் 29 சனி வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு. மே மாசம் 19 ராகு பெயர்ச்சி வருது. அவர் வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வராரு. இந்த 2 காலகட்டங்கள்ல மார்ச், பிப்ரவரிக்கு பிறகு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த மார்ச் மாசத்துலேருந்து பிப்ரவரிக்கு பிறகு எண்டுலேருந்து அந்த 10 டிகிரி ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டாக்னேஷன் வரும் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிக்கலா நம்ம வந்து யோசிக்கிறோம். அப்புறம் நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இன்னொரு ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ஒரு சிச்சுவேஷன் என்னன்னாக்க, சனிக்கு 11ஆம் இடத்துல ராகு டிரான்சிட்ல வரும்போது, டிரான்சிட்னா கோச்சாரத்துல வரும்போது, அ ஒண்ணு பெரிய லெவல்ல கிராஷா இருக்கும். அப்படி இல்லைனாக்கா, அதுதான் மார்க்கெட்டோட லோ பாயிண்ட்டா இருக்கும். இப்ப கும்பத்திலேயே வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோமே, அப்ப மகரத்துக்கு வரும்போது அதுதான் லோ பாயிண்ட்டா இருக்கும். அந்த பாயிண்ட் தான் வந்து அதுக்கு மேலனாக்க ஒரு மைனர் கரெக்ஷன் தான். அதுக்கு மேலனா பெரிய லெவல்ல இருக்காது. அந்த சமயத்துல பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சாதகமான சூழல்னு கருதினாங்கன்னா, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நம்ம போட்டுட்டு தனுசுல வரும்போது அப்படியே வந்து ட்ரெண்ட் செட் ஆக ஆரம்பிக்கும். விருச்சிகத்துக்கு வரும்போது ட்ரெண்ட் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அப்ப 2019 மே மாசம் 19 2025ல வந்து கும்பத்துக்கு வருது. மகரத்துக்கு வர்றதுக்கு இதுலேருந்து 18 மாசம். அப்போ 18 மாசம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 2026 நவம்பர் மாசம் அந்த ரேஞ்சில வந்து அடுத்த பெயர்ச்சி வரும். ஸோ, அப்ப அந்த 2026 நவம்பர் வந்து லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அப்படியே 1 1/2 வருஷம் இந்த லோவே கன்டின்யூ ஆக போதா? இல்லாட்டி அது ஒரு ஷார்ட் பீரியட் எடுத்துட்டு திருப்பி பிக்கப் ஆக போதாங்கிறத அப்போதைக்கு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ரொம்ப டூ ஏர்லி. ஆனா அந்த டயத்துல லோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். அப்ப இப்ப வந்து ராகு வந்து மீனத்துல இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு முக்கியமான அளவுக்கு விழுகிறதுக்கான ஒரு சூழல தேடிக்கிட்டு இருக்கு. சூழல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, "போட்றா" அப்படின்னு சொல்லிட்டு கீழ அடிச்சு விடுறதுக்கு தயாராகிருவாங்க. அது வந்து பிப்ரவரிக்கு பிறகு அந்த சனியோட கன்ஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு 10 டிகிரி முன்னாடியும், 10 டிகிரி பின்னாடியும் கரெக்ட்டா அது வரும்போது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். சரி, இப்ப இதுக்கான சூழல் இதுக்கான இது ஃபேக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இதுக்கான ஃபேக்ட் நம்ம பார்த்துருக்குறாங்க. இங்கேயே வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட்டான கார்லேஷன் இருக்கு. இந்த இதுக்கு அதனால தான் நாங்க போடவும் செய்றோம். இப்ப இதுல ஒரு இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸஸ் கூடன்னு போட்டிருக்காங்க. எப்ப லியோ சிம்மத்துக்கு ராகு வரும்போது. பட் அது வந்து பார்த்தோம்னா, ஒரு மாஸா வந்து ஒரு ஒரு அப் ட்ரெண்டுக்கானது இல்ல. ஒரு அப் ட்ரெண்டோடைய கரெக்ஷனுக்குள்ள தான். டவுன் ட்ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன் தான். இப்ப துலாத்துலயும் விருச்சிகம் அண்ட் துலாக்குள்ள வரும்போது மார்க்கெட் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கும்பத்துல வரும்போது 2007 அண்ட் 9 கும்பத்துக்கு வரும்போது மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குது. இதுல என்னுடைய அடிஷனலா வந்து என்னுடைய அப்சர்வேஷன், மார்க்கெட் வந்து இது சனியோட 11வது பிளேஸ்ல, சனிக்கு 11ஆம் இடத்துல ராகுவோட டிரான்சிட் வரும்போது மார்க்கெட் வந்து லோ பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். அதனால நம்ம வந்து உஷாராயிக்கணும். பிப்ரவரி மாசத்துக்கு முன்னாடியே உஷாராயிக்கிறது என்னைக்குமே நல்லது. உஷாரா இருந்துக்குவோம். நம்ம வந்து மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு உண்டான முடிவு நம்ம எடுத்துக்குவோம். மார்க்கெட் வந்து ஏறுற மாரி இருக்குன்னா, ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் ஃபேக் பிரேக் அவுட்ட குடுத்து நம்மள கவுத்தி விட்டுறக்கூடாது. ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். இந்த உஷாரா ஆகுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையான சூழல் இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்கிறது நம்மளுடைய புரிதல். அநேகமா இந்த தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்ம நினைச்சோம்னா ஷேர் பண்ணுங்க. நட்பு தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.